வணக்கம் நேயர்களே. நான் வந்து ஜே ஹெலன்ஜி, அஸ்ட்ராலஜர். பாஸ்ட் 15 இயர்ஸாக நான் வந்து அஸ்ட்ராலஜி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, ஹிப்ரூ, வாஸ்து எல்லாமே தெரியும். இது எல்லாமே நான் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேச போகிறேன். என்ன பற்றி பேச போகிறேன்னா, முதல்ல வந்து சூரியன் பற்றி பேச போகிறேன். சூரியன் வந்து என்னென்ன பண்ணும், சூரியனுடைய காரத்தத்துவம் என்ன, அதெல்லாம் அதை பற்றி பேச போகிறேன். அப்புறம் அது ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், ஃபஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், செகண்டில் இருந்தால் என்ன இருக்கும், தேர்டில் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரிஷபத்தில் இருந்தால் என்ன, மேஷத்தில் இருந்தால் என்ன அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சூரியன் அப்படின்ற போது ஆத்மகாரன் அப்படின்றது தந்தைக்குரியவரும் சூரியன் தான். ஸோ சூரியன் வந்து எல்லா கிரகத்தோடைய நம்மளுக்கு வந்து டாப் லெவலில் இருக்கிறாரு. இந்த சூரியனுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரொம்ப வேகமாக ஒரு மாதத்தில் ஒரு இடத்துல இருப்பார். அதாவது 30 days ஒரு வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு போவார். அவர் இருக்கிற இடம் வந்து எப்போவுமே பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் சூரியன் எப்போவுமே பவர் இல்லையா. ஸோ இது வந்து எந்த இடத்துல உச்சமாவார், எந்த இடத்துல நீச்சமாவார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் வந்து அவர் உச்சமாவார். நீச்சம் சொல்லி பார்த்தீங்கன்னா துலாமில் வந்து அவர் நீச்சமாவார். அவருடைய ஆட்சி இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்ம ராசி. ஸோ மற்ற இடத்துல அவர் வந்து இருக்கிற இடத்த பொறுத்து தான் அவர் கிரகம், அதனுடைய சாரம், அதுக்கப்புறம் அது 2வது இடமா 3வது இடமா இதை பொறுத்து அதனுடைய பலன்களை கொடுத்துட்டு இருப்பார். பட் சூரியனுடைய பவர் வந்து கண்டிப்பாக எல்லாருடைய ஜாதகத்துக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து சூரியனுடைய பவர் யார் யாருக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சூரியன் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் அவங்க கண்டிப்பாக அரசியலை ரொம்ப டாப் லெவலில் கண்டிப்பாக வர முடியும். அரசாங்க வேலையில் செய்கிறவங்க டாப் லெவலில் இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ் லெவலில், அதுக்கப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இராணுவம், இந்த மாதிரி துறையில் வேலை செய்யணுன்னா அதுக்கு வந்து சூரியனோட பவர் தான் கண்டிப்பாக இருந்தாகணும். அந்த சூரியன் எந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், 10வது இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், 6வது இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் உச்சத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், 7வது இடத்துல இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அரசியலுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த சூரியனை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரிய வேண்டியது நிறையவே இருக்குது. சூரியன் வந்து தலைக்கு தலை சம்மந்தப்பட்ட நோய்களோ இல்லை தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ரைட் பிரெயின், லெஃப்ட் ஐ, ரைட் ஐ, காது, மூக்கு, அதுக்கப்புறம் ஹேரு, இதெல்லாத்துக்குமே வந்து ரொம்ப காரத்தத்துவம் வந்து சூரியனை பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரகம் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. சூரியனோட பவர் கம்மியாகி அங்கே சனியோட பவர் ஜாஸ்தி இருந்தால் கூட அங்கே வந்து உங்களுக்கு வந்து தலையில் முடி இருக்குது, தலையில் முடி இல்லை, கொஞ்சம் வழுக்கையாக இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் தன்மை ஜாஸ்தியாக இருக்கவங்க எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க. அவங்க வேலை என்ன இருக்கோ அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிதானம் இருந்தால் கூட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்துடும், பர்ஃபெக்ஷனும் கண்டிப்பாக இருக்கும். சூரியன் வந்து இருக்கிற இடத்த பொறுத்து தான் அதனுடைய பவர் கொடுக்கும். ஸோ மேஷத்தில் சூரியன் உச்சமாவார், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மேஷம் தான் நம்மளுடைய 12 ராசி கட்டத்தில் வந்து முதல் கட்டமாக இருக்குது. ஸோ மேஷத்தில் சூரியன் உச்சமாகிறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு அந்த டைமில், அதாவது சூரிய தசை சூரிய புத்தியில் வந்து பதவி உயர்வு, அதுக்கப்புறம் வந்து அவங்க நினைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருக்கும். அது 8வது இடமா வராமல் இருக்கணும் சூரியன், அதாவது 10வது இடமா இருந்தால். 10வது இடம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்னக்காரங்களுக்கு தான் அது வந்து சூரியன் வந்து 10ல் இருக்கும், இல்லைன்னா 9வது இடம் வரும், இல்லைன்னா 11வது இடம் வரும். 8வது இடமா வரும்போது சில பேருக்கு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும், அரசாங்க தொந்தரவு இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சமா இருக்கு இல்லையா. ஸோ அதனால அரசாங்க தொந்தரவுகளும் கண்டிப்பாக இருக்கும். இதே வந்து சூரியன் வந்து 2வது இடத்துல இருந்ததுன்னா, இது வந்து லக்னமாக இருந்ததுன்னா, சூரியன் வந்து லக்னத்தில் இருந்தால் உடல்நிலை வந்து சூடு இருக்கும், உடலில் வந்து கொஞ்சம்
எப்போவுமே ஒரு சூடாக ஒரு தன்மை இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஈகோ இருக்கும். அதே நேரத்தில் வந்து நேர்மை, நீதி, நியாயம் அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து 2வது இடத்துல சூரியனாக இருந்ததுன்னா, சூரியன் 2வது இடத்துல இருக்கும்போது அதனுடைய பவர் வந்து அவங்களுக்கு வந்து ஐ ப்ராப்ளம்ஸு, இல்லைன்னா கண்ணில் கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த மாதிரியோ, இல்லைன்னா கண்ணில் வந்து கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையோ கண்டிப்பாக இருக்கும். 2ல் சூரியன் இருக்கிறச்ச. 3ல் சூரியன் இருக்கிறம்போது அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து இளைய சகோதரன் சகோதரின்னு சொல்லுவோம். தைரியம், வீரியம் அதுவும் சொல்லுவோம். ஸோ தைரியம் கண்டிப்பாக இருக்கும் 3வது இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இளைய சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது ஆணாக இருந்தால் ஒரு ஆண் குழந்தை உடனே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. நடுவில் எதனா குழந்தை இல்லாமல் போய் அதுக்கப்புறம் வேணும்னா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பெண் குழந்தையாக பிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும். அதில் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அந்த குழந்தை சிம்ம ராசியில் பிறந்திருந்துன்னா இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரவே வராது. 4வது இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா தாய்க்கு வந்து கவர்மெண்ட் வேலை இருக்கும். தாய் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. இருக்கிற வீடு கூட முதல்ல வந்து கவர்மெண்ட் கொடுத்த வீடாக இருக்கும். அது நீச்சம் இல்லாத பட்சத்தில், அதாவது அந்த வந்து உங்களுக்கு சூரியன் வந்து நீச்சமாகிறது வந்து துலாமில் நீச்சமாவார் இல்லையா? ஸோ அப்படி நீச்சமாக இருந்தால் இதனுடைய காரத்தத்துவம், இதனுடைய பவர் வந்து கம்மியாகும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட் மூலமாக வீடு வாகனம் அமையறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. 5ல் சூரியன் இருக்கிறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்களுக்கு தான் இருக்கும். அவங்களுக்கு பதவியும் இருக்கும். அதே மாதிரி அவங்க குழந்தைங்களால் அவங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும். அதுவுமே இருக்கிற இடம் பொறுத்து தான் இருக்கிற இடம்னா ராசி பொறுத்து. 5வது இடம் வந்து துலா ராசியாக வராமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லைன்னா சனி பகவானோட சேராமல் இருந்தால் கூட நல்லதாக இருக்கும். அப்படி சேர்ந்துருந்தால் கூட நீங்கள் வந்து எதனாவது பித்திரு தோஷம் அது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 5ல் இருக்கிற சூரியனும் பதவி கொடுக்கும். தன்னுடைய குழந்தைங்க வந்து மருத்துவத்துறையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்களுமே மருத்துவத்துறையை படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 6வது இடம் அப்படின்னு சொல்லும்போது நோய், கடன், வியாதி இதெல்லாமே இருக்குது. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வர்ற நோய் வந்து ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனையோ இல்லைன்னா தலை சம்பந்தமான நோயோ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நோய் இருக்கிறவங்க, இந்த சூரியன் 6ல் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி சில பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு பார்வைகள் அதெல்லாம் இருக்குது. பட் நம்ம சூரியனுடைய காரத்தத்துவம் பற்றி மாத்திரம் பார்க்கறதுனால இதுதான் நான் சொல்ல முடியும். 7ல் சூரியன் இருக்கும்போது தன்னுடைய கணவர் வந்தோ தன்னுடைய மனைவியோ துணைவி வந்து பெரிய இடத்துல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 7ல் இருக்கிற சூரியன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திருமணத்தில் வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பல பிரிவுகள் அப்படின்னு இருக்குது. 3 மாதத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள. ஸோ இதனால் இதே மாதிரி வந்து அந்த மணமகனும் மணமகளும் அந்த ஜாதகத்தில் அதே மாதிரி மேட்சிங் இருக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 8ல் சூரியன் இருந்தால் கண்டிப்பாகவே கொஞ்சம் பிரச்சனை. தந்தைக்கும் மகனுக்கும் உறவு ப்ராப்ளம் இருக்கும். ஆயுஸில் கூட சில பேருக்கு பிரச்சனை இருக்குது. இருக்கிற இடத்த பொறுத்து பார்வைகளும் இருக்குது. வெறும் இடத்த பார்த்து மாத்திரம் சொல்ல முடியாது. ஆனால் சூரியன் 8ல் இருக்கிறது வந்து உகந்தது கிடையவே கிடையாது. அதனால் சூரியன் 8ல் இருந்தால் அதுக்குள்ள பரிகாரங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்க வேண்டியது இருக்கும். 9ல் சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் தந்தை ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட சனியோ இல்லைனா சனியோட பார்வையோ இருந்ததுன்னா தந்தை மகனுடைய உறவும் பாதிக்கிறதுக்கு இருக்குது. அதனால் 9ல் சூரியன் இருந்தால் கூட அது நல்லதா கெட்டதா, நல்ல இடமா கெட்ட இடமான்னு பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அதே சூரியன் வந்து 9வது இடத்துல துலாமில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லதே கிடையாது. கவர்மெண்ட்னால பிரச்சனைகளும் வரும். 7, 8, 9 இந்த 2 இடத்துலையுமே சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம பகை இல்லாத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பகை யாரு கூடயும் நம்ம பகையை வச்சுக்கக்கூடாது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை, லீகல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ல் சூரியன் இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் சொல்ல முடியும். 10வது இடம் சூரியன் இருந்ததுன்னா கவர்மெண்ட் வேலையோ இல்லைன்னா நிரந்தர வேலையோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். வேலையில் கூட நல்ல பதவியில் நல்ல பொறுப்புள்ள இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுடைய பதவியை வந்து ரொம்ப நேசிக்கிற மாதிரி இருக்கும். 11வது இடம் சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உயர்ந்த இடத்துல இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதுவும் இருக்கிற இடம் வந்து மேஷமாக வந்துட்டாவோ இல்லைனா வந்து மகரம் இல்லைனா தனுசு இல்லைனா வந்து சிம்மம் இந்த மாதிரி ராசிகளில் வந்து உட்கார்ந்துட்டார் 11வது இடம் உட்கார்ந்து அந்த 11வது
இடத்துல வந்து சூரியன் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள், உங்களுக்கு நல்ல உயர்ந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஜெயம் இருக்கும். நீங்கள் யாருக்காக போய் எந்த ஜாமீன் கையெழுத்து போட்டால் கூட, இல்லை நீங்கள் யாருக்காக போய் என்ன பேசினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். லாயர்ஸுக்கும் அட்வொகேட்டுக்கும் ஜட்ஜஸ்க்கும் இந்த 11வது இடமும் 10வது இடமும் சூரியன் இருந்தால் ரொம்ப 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 நல்ல இடம். ரொம்ப சந்தோஷங்கள், வேலையில் மதிப்பும் மரியாதையும் கூடிக்கொண்டே போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ல் சூரியன் இருக்கிறது வந்து அவ்வளோ உகந்த விஷயமா கிடையாது. அதாவது இவங்களுக்கு வந்து 12ல் சூரியன் வந்துட்டு நல்ல இடமா இருந்தால் பரவாயில்ல, அதே மாதிரி கெட்ட இடமா இருந்துட்டுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்னால பிரச்சனைகள் இருக்குது, லீகல் ப்ராப்ளம்ஸ் நிச்சயமாக இருக்குது. ஸோ 12ல் சூரியன் இருக்கிறத வந்து கண் நோய்க்கு காரணமாக இருக்கும், தலையில் பிரச்சனை இருக்கும், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுவும் செவ்வாயோட வீட்லேயோ இல்லை செவ்வாயோட சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனை இருக்குது. சனியோடு சேர்ந்துருந்தால் கால் இல்லைனா காது இல்லைனா தலை இந்த மாதிரி இடத்துல கூட நோய் வர்றதுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 12ல் சூரியன் இருந்தால் அதுக்குள்ளே சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதையும் நான் இந்த ப்ரோக்ராம் முடிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம்.